ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எங்கள் வீட்டோட வரலட்சுமி பூஜை ப்ரிப்பரேஷன், அப்புறம் பூஜை புனர்பூஜை இது பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து பூஜைக்கு தேவையான கலசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் 3 மணிக்கு மேலே தான் டைம் நல்லா இருக்குன்னாங்க. அந்த டைமில் தான் கலசம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பித்தளை பானையில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பாதி பானைக்கு அரிசி நிரப்பிட்டேன். அதில் வெள்ளி காசு, தங்க மோதிரம் போட்டிருக்கேன். அது கூட காதோல கருகமணி, லெமனு, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், ஜாதிக்காய், மாசிக்காய் எல்லாமே போட்டுட்டு அது கூடயே வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டு கலசத்தை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அம்மன் உருவம் வந்து இதில் பண்ண போகிறதுனால இன்னொரு கலசத்தில் வந்து அதுலேயும் பச்சரிசி மட்டும் நிரப்பிட்டு அது மேலே இந்த இதை வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி அந்த பானையை வந்து அது மேலே எடுத்து வச்சு நல்லா ஸ்டிஃபாக வச்சாச்சு. இப்போ மனையில் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அதுவும் ஆறட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம சாரீ வந்து ப்ரீ ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சாரியை வந்து அந்த முந்தி பார்ட் தவிர்த்த மற்ற எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி கிளிப் போட்டு வச்சுக்குவேன். வச்சுட்டு இந்த முந்தி பார்ட்டை மட்டும் வந்து நல்லா ஃப்ளீட் எடுத்து நல்லா முந்தி மாதிரி நல்லா ஒரு 5 ஃப்ளீட் 6 ஃப்ளீட் வர மாதிரி எடுத்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 6:30 மணி போல் நம்ம சாமியை வந்து அழைக்க முடியும். இந்த மாதிரி வந்து சாரியை ப்ரீ ஃபிட்டிங் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி கலசம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இதை கட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு பெரிய பின்னை அங்கே போட்டுட்டு நம்ம சாரீ கட்டிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாரீ கட்டியிருக்கேன். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டில் கை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து செட் பண்ணிக்கிறேன் சுவாமிக்கு. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலசில் அந்த முந்தியை வந்து எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு சுவாமியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த அம்மனை எடுத்து வைக்கிறதுக்காக மனை மேலே அந்த கோலம் போடுத்தோம் இல்லையா, அந்த மனை மேலே வந்து ஒரு பித்தளை தட்டு வச்சு அதில் அரிசி நிரப்பி அது மேலே ரெடி பண்ணி வச்ச இந்த கலசத்தை எடுத்து வச்சுட்டு அந்த கலசத்துக்கு நகையெல்லாம் சாத்திட்டு மேலே வந்து தேங்காய் வச்சுட்டு முகம் வச்சுக்கலாம். அம்மன் முகம் வச்சு இப்போ சுவாமி ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து சாமியை அழைப்புக்கு நம்ம வெளியே எடுத்து வச்சு அழைச்சிடலாம். நான் 6:30 போல் சுவாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சேன். இந்த மாதிரி சுவாமி வெளியே எடுத்து வச்சு சுவாமிக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ சாமிக்கு சாத்திட்டு அது மேலே ஒரு மாலையும் போட்டுட்டு சுவாமியை அழைக்கிறதுக்கு வளையல், வெத்தலைப்பாக்கு, பழம், ப்ளவுஸ் பீட்டு எல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்து தீபம் தூபம் எல்லாம் காமிச்சு நல்லா சுவாமியை உள்ளே அழைக்கணும். சுவாமியை அழைக்கிறப்போ அஷ்டலட்சுமி வருகை அப்படிங்கிற பாடல் பாடிட்டு சுவாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சுன்னாங்க. சுவாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சி அன்னைக்கு சுவாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணி சுவாமிக்கு வச்சு படைச்சிட்டு வியாழக்கிழமை சுவாமியை நல்லபடியாக வீட்டுக்குள்ளே அழைச்சி அமர்த்தியாச்சு. மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நாங்கள் கூப்பிட்ற எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்தோடனே தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன். பிள்ளையாருக்கு வந்து தீபம் தூபமெல்லாம் காமிச்சிட்டு அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் காமிச்சிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து மகாலட்சுமி அஷ்டகம் எல்லாம் படித்து பாட்டு பாடணும். அது முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருக்குமே குங்குமம் கொடுத்து அம்மனுக்கு 108 போற்றி வந்து படித்தோம். எல்லாருமே வந்து வந்தவங்க எல்லாருமே படித்தாங்க. ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம் கனகலட்சுமியே போற்றி. 108 போற்றி முடித்து நான் எல்லா பாட்டுமே பாடிட்டு வந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எல்லாருமே பாடினாங்க. சுவாமிக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு மறுபடியும் தீபம் தூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சு செஞ்சு வச்ச பிரசாதமெல்லாம் படைச்சிட்டு எல்லாருக்குமே கற்பூர ஆரத்தி எல்லாருமே வந்தவங்களும் காட்டினாங்க, நாங்களும் எல்லாருமே காட்டினோம்.
ஹஸ்பண்டும் சேர்ந்து கற்பூர ஆரத்தி காமிச்சாச்சு. காமிச்சிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து நிறைவாக பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ வந்தவங்களோட குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் வேணால் அதோட கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாட்டுக்கு ஆடினாங்க, 2 பேர் தனித்தனியாக ஒரு பாட்டுக்கு ஆடினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் வீட்டோட வரலட்சுமி பூஜை வந்து இந்த தடவை ரொம்ப சிறப்பாக நடந்தது. உங்களுக்கும் மகாலட்சுமி அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இது எங்கள் வீட்டோட இந்த வருஷம் மகாலட்சுமியோட அலங்காரம். இது கூட நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது மறுநாள் புனர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு பால் பாயாசம் வச்சு பூஜையை நல்லா சிறப்பாக முடித்தாச்சு. முடிச்சுட்டு இந்த மாதிரி அம்மனை வந்து ஒவ்வொரு பாட்டாக எடுத்துகிட்டு கலசம் பிரித்தாச்சு. பிரித்த கலசத்தை வந்து அரிசி பானைக்குள்ளே எடுத்து வச்சு பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே மகாலட்சுமி அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.